ஹாய், தாசம்மா செட்டிநாடு விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பெர்கோடி ஃப்ரை பார்க்க போகிறோம். அதில் ஸ்டவ்வில் தண்ணி வச்சுருக்கோம். அதில் மஞ்சத்தூள் போட்டிருக்கு. அதில் கல் உப்பையும் சேர்த்துக்கிறோம். பெர்கோடியை கட் பண்ணி வச்சுருக்கோம். 1/2 கிலோ இருக்கும். கட் பண்ணி வச்சுட்டு அதில் தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ அதில் சேர்த்துக்கிறோம். தண்ணி கொதிச்சுன்னா வெந்துரும்ல, அதுக்காண்டியே தான். வேகக்கூடாது. இப்படியே இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ரொம்ப வெந்துருச்சுன்னா கொல கொலன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காண்டி இப்படி சேர்த்துக்கிறோம். தண்ணி ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ கடலை மாவு, தனி மிளகாத்தூள் போட்டிருக்கோம். அதில் தேவையுள்ள சால்ட்டும் போட்டுக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோவில் அப்போ தான் உங்களுக்கு வரும். இப்போது கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அதிலே சேர்த்துக்கிறோம். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மொறுமொறுன்னு இருக்கும். ஸ்நாக்ஸுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போது அதில் கடலை மாவு கட்டிப்படாமல் நல்லா கிண்டி விடணும். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கிறோம். ரொம்ப ஊற்றினோம்னா தண்ணியாயிரும். அதுக்காண்டியே தான். நல்லா கட்டி இல்லாமல் கிண்டிட்டு இப்போது ப்ரொக்கோலியும் அதில் சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் உப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கணும். ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அப்புறம் ஒன்று ஒன்றா ஸ்பூனில் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா கிரிப்ஸியாக இருக்கும். மொறுமொறுன்னு இருக்கும். உள்ள டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். ஹெல்த்தி ஸ்நாக்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.